ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் இயக்குனர் ஸ்ரீ செந்தில் அவர்களோட இயக்கத்தில் வெளியான காளிதாஸ் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். காளிதாஸ் 1 இதையும் அவர் தான் இயக்குனாரு. 2019 இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. ரொம்ப நல்ல படமாகவே இந்த படம் அமைஞ்சிச்சு. பட் ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல. ஒரு மனுஷனை சாகடிக்கிறது அவனுக்கான பெரிய தண்டனை விடுதலை. பட் இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் கேட்டகரியில உள்ள ஒரு படம். இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ட்ரெய்லரை பார்க்கும்போது ஏதோ ஒரு மிஸ்ட்ரி உள்ள இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சு. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நிறைந்த ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துல நியூ இயர் பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை காணாம போகுது. அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் இன்ஸ்பெக்டரான காளிதாஸ் பரத் அவர்கள் உள்ள வராங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை டெட் பாடியா மறுநாள் காலையில கிடைக்குது. அது என்ன நடந்துச்சு, யார் அந்த குழந்தைய கொலை பண்ணது அப்படிங்கிறத போலீஸ் இன்ஸ்பெக்டர் காளிதாஸ் கண்டுபிடித்தாரு. அதுக்கு இடையில சில மர்டர்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் யாரு பண்றா என்ன அப்படிங்கிறத லாஸ்டா ஒரு ட்விஸ்டோட பயங்கரமா சொன்ன படம் தான் காளிதாஸ் 2. இந்த கேஸை பத்தி மட்டும் பேசலாமா? இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேங்க. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரியா அப்படியே புரியாம ஒரு மாதிரியா போனாலும் படத்தை ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேல படம் வேற லெவல்ல பீக் எடுத்து ஒரு இடத்துல போய் முட்டி நிக்குது. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஓப்பன் ஆகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணி விட்டு இதுதான்டா கதை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறானுங்க. அது படத்துல மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். சாரி சார், அந்த பொண்ணு என்ன அப்படின்னா, பரத் அவர்களோட நடிப்பு ரொம்ப செட்டிலா நடிச்சிருக்காரு. உயர் அதிகாரிகளுக்கு பணிஞ்சு நடக்கணும், அதே சமயத்துல கோபம் ஆத்திரம்லாம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு மாதிரியான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல தன்னோட மனைவியே நிறைய பேரை கொலை பண்ணுவாங்க, அதை கண்டுபிடிக்க முடியாதவர், இவரெல்லாம் ஒரு போலீஸா அப்படின்னு ஒரு ஆள் பரத்தை திட்டுவாங்க. அப்ப கூட அந்த ஒரு ஹீரோயிசம் இதெல்லாம் காமிக்காம ஒரு சட்டிலான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறது பரத்து மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட 2வது பிளஸ் என்ன அப்படின்னா, இயக்குனர் ஸ்ரீ செந்தில் அவர்கள் அவர் எழுதியிருக்க அந்த ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், அந்த கதைய வடிவமைப்பா இருக்கட்டும். லாஸ்டா இதை தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு நான் இங்க சில முடிச்சுகளை போட்டு வைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. அது சில பேருக்கு ஸ்டார்டிங்ல நெருடலா இருந்தாலும் கடைசியா நல்லாவே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். கிழிச்சாரு வீட்டுல பொண்டாட்டி பண்ண தப்பியே கண்டுபிடிக்கிறதா. இந்த படத்துக்கு மியூசிக் நல்லா தான் பண்ணியிருக்காங்க சாம் சிஎஸ். நான் இல்லைன்னே சொல்லல. இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு மெனக்கடல் இந்த படத்துக்கு இந்த மியூசிக் இருந்துச்சு அப்படின்னா வேற லெவல்ல சீன்ஸ் எல்லாம் எலிவேட் ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த காளிதாஸ் படத்தோட மியூசிக் விஷால் சந்திரசேகர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த டயத்துல. இது ஓகே தான், பட் ஆனா இன்னும் கொஞ்சம் ஒரு மெனக்கடல் இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆயிருக்கும் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்துங்க. எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கும்ல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் கேட்டகரி. அதாவது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான் நடக்குது உள்ளர. அதுக்கு யார் பொறுப்பு என்ன அப்படிங்கறத லாஸ்டா 2 ட்விஸ்ட் வச்சு சொல்லியிருக்காங்க. அது படத்துல ரொம்ப கிரீப்பிங்காவே இருக்கு. இந்த படத்தை ஒரு தடவை தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா மறு தடவை உங்களுக்கு இந்த சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால 2வது தடவை பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. அதனால இது ஒரு தடவை பார்க்கக்கூடிய படம் தான். ரொம்ப நல்ல படக்காவையும் அந்த ஸ்ரீ செந்தில் அவர்களுக்காவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தியேட்டர்ல போய் பாருங்க. முக்கியமா சார், he is an habitual offender. 7 வருஷம் முன்னாடி 13 வயசு பொண்ணு, அதாவது பரத்தா இருக்கட்டும், இந்த ஸ்ரீ செந்திலா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு 6 வருஷம் ஆகுதுங்க அடுத்த படைப்பு அவங்களுக்கு வெளியில வர்றதுக்கு. ஏன் சில பேர் டக்குன்னு அப்படியே டக்குன்னு மேல வந்துடுறாங்க. சில பேரால அந்த மாதிரி வர முடியல. அவங்களுக்கு ஆண்டவன் ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கான்ல, அந்த மாதிரி தானே அவங்களுக்கு நடக்கும். அதாவது நல்ல இயக்குனர்கள் நல்ல மேல வரலாம். பட் ஏன் அவங்களுக்கு என்ன எந்த இடத்துல ஸ்டக் ஆகுது அப்படிங்கிறது தெரியலையே என்ன அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டேன். ஆனா எப்போதுமே ஒரு நல்ல படைப்பாளி எப்போதுமே ஒரு இடத்துல மதிக்கப்படுவான். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படைப்பு தான் இந்த காளிதாஸ் 2. காளிதாஸ் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள்லாம் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. ஸ்டீஃபனை பத்தி கொஞ்சம் பேசணும். கடைசியா அப்படி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.